அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இனியாவை தாறுமாலா கேள்வி கேட்டுட்டு இருக்காரு நம்ம நிதிஷ். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஆகாஷோட இனியா பேசிட்டு இருந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட நிதிஷ் வந்து, அது உன்னோட எக்ஸ் தானே, ஏன் உன்னோட ஃபேஸ் ரியாக்ஷன் டோட்டலாக மாறிடுச்சு, என்ன விஷயம் சொல்லு இனியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிதிஷ் கேட்க, இனியா வந்து அப்படியே ஒரு நிமிஷம் மூட் ஆஃப் ஆயிடுறாங்க. மூட் ஆஃப் ஆனது மட்டும் இல்லாமல், எனக்கு எல்லா விஷயமே தெரியும் இனியா, நீ என்கிட்ட சொல்லாமல் இருக்கலாம். அவன் பேர் ஆகாஷ், அவன் உன்னோட எக்ஸ் லவர் அப்படிங்கிற வரையும் எனக்கு தெரியும். உங்கள் வீட்டில் வேலை செஞ்சவங்க செல்வின்றதும் எனக்கு தெரியும். ஆனால் அப்படி இருக்கும்போது நீ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஃபோர்ஸ் பண்ணதுனால தானே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ற வரையும் எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இனியா கிட்ட நேர்லேருந்து பார்த்த மாதிரி புட்டு புட்டு வச்சிட்ருக்காரு நம்ம நிதிஷ். இதெல்லாம் கேட்டு அப்படியே இனியா ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாங்க. ஆடி போனது மட்டும் இல்லாமல் நிதிஷ்க்கு தெரிஞ்சிருச்சே உண்மை அப்படிங்கிற அந்த பதட்டத்துலேருந்து வெளியே மீண்டு வர முடியாத அளவுக்கு பதறி போயிருக்காங்க. நிதிஷ் வந்து நம்ம ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி மட்டுமே நம்ம இனியா கிட்ட முகத்தை காட்டிகிட்டு இருந்தவர் இப்போ முதல் முறையாக அவரோட கோவத்தையும் காட்டியிருக்காரு. இதனால் இனியா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணதோட மட்டும் இல்லாமல், நம்ம என்ன செய்யறது, இந்த விஷயம் வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்குலாம் தெரிஞ்சால் நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இனியா யோசிச்சு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. மறுநாள் விடிஞ்சதும் விடியாதமாக நேராக நம்ம பாக்கியோட ரெஸ்டாரண்ட் அழுதுகிட்டே போகிறாங்க நம்ம இனியா. அங்கே போனதுமே பாக்கியா வந்து, வா இனியா என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்க, என்ன விஷயம்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்க, அம்மா அது வந்துமா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா ஆரம்பத்தில் சமாளிக்கிறாங்க. பாக்கியா வந்து, இல்லை நீ ஏதோ பதட்டமாக இருக்க, என்ன விஷயம், உனக்கு மாப்பிள்ளைக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, இல்லை உங்கள் மாமனார் மாமியார் ஏதாச்சும் சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி இனியா கிட்ட கேட்க, இல்லைம்மா நேற்று நான் ஆகாஷோட இங்கே பேசிகிட்டு இருந்தேன்ல, அதை வந்து நிதிஷ் பார்த்தாரில்ல, வீட்டில் வந்து தேவையில்லாத கேள்வி கேட்டு நிதிஷ் உன்னோட எக்ஸ் லவர் தானே அப்படிங்கிற வரையும் கேட்டுட்டாரு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அவருக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் இதுவரையும் என்கிட்ட ஒரு நாள் கூட அந்த விஷயத்தை பற்றி அவர் பேசுனதே இல்லை. இன்றைக்கி முதலாக அவர் கோபமாக பேசினாருமா, என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. இதனால பாக்கியா வந்து, நீ ஒன்றும் கவலைப்படாத இனியா, உன்னை பற்றி எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தானே கல்யாணம் பண்ணியிருக்காரு, அதனால் உன்னை சந்தோஷமாக தான் வச்சுப்பாங்க, நீ கவலைப்படாமல் இரு இனியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. மீறி ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலும் நான் உனக்கு பக்கபலமாக இருக்கேன் அப்படிங்கிற உறுதுணையும் கொடுக்குறாங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.